இதற்கு எனக்கு என்ன பிராயச்சித்தம் என்று கேட்டார். அவர் சொன்னார் பாருங்க என்ன அழகா, எப்பொழுது சபையில் நடந்த ஒரு நிகழ்வு தான் தட்டி கேட்கவில்லை என்று உங்களுக்கு தோன்றி அதை பாவம் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அந்த கணமே உங்கள் பாவம் மறைந்து போனது. தன்னுடைய பாவத்தை எவன் ஒருவன் உணர்கிறானோ அந்த நிமிடமே அவனுடைய பாவம் மறைந்து போகிறது என்று வேதம் கூறுகிறது. ஆனா ஏன் இவ்வளவு காலம் உயிர் போகாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? சபையில ஒரு பெண் தன்னுடைய மானத்திற்காக அலறிய போது அந்த அலறல் சத்தத்தை கேட்கக்கூடிய செவிகளை, சரியான செவிகளை, வார்த்தைகளை நுணுக்கமாக உள்வாங்கக்கூடிய செவிகளை நீங்கள் பெற்றிருந்தும் கேட்டும் கேளாதது போல் இருந்த உங்கள் செவி, ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று உங்கள் கண் முன்னால் அலறுகின்ற பொழுது அந்த கண்களால் அவளை பார்த்து தடுத்திருந்திருக்கலாம். ஆனால் தடுக்காமல் பார்த்தும் பார்க்காமல் இருந்த உங்கள் விழி, அவள் அலறலை கேட்டும் கேட்காமல் இருந்த உங்கள் செவி, பார்த்தும் பார்க்காமல் இருந்த உங்கள் விழி, நீங்கள் சொல்லி இருந்தால் உடனே அந்த நிகழ்வு நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் சொல்லாமல் வாய் மூடி மௌனியாக இருந்தீர்களே, அதன் வாயிலாக உங்கள் வாய் செய்த அதர்மம் உங்கள் தோள் வலிமையை கொண்டு நீங்கள் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம். ஆனால் மலை போன்ற தோள் வலிமைகளை வைத்துக் கொண்டு தடுக்காமல் நின்ற உங்கள் தோள்கள், எழுந்து தடுக்காமல் இருந்த உங்கள் கைகள், அக்கிரமத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று எழுந்து ஓடாத உங்கள் கால்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை காப்பாற்று காப்பாற்று என்று அலறுகின்ற பொழுது கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமலும் சிந்தித்தும் சிந்திக்காமலும் இருந்த உங்கள் புத்தி, அது இருக்கின்ற இடம் உங்கள் தலை, இத்தனையும் தண்டனையை அனுபவிச்சேதான் தீரணும். அதுல இருந்து தப்ப முடியாது. கேட்டார், எனக்கு என்ன பிராயச்சித்தம் இதுக்கு? இதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது என்று தன் கைகளில் மறைத்து வைத்திருந்த எருக்கம் இலையை காட்டினார். சூரியனுக்கு உகந்த இலையே இந்த எருக்கம் இலை தான். சூரியனுடைய அத்தனை சக்திகளும் இந்த எருக்கன் இலையிலே இருக்கிறது. ஏன் இந்த வார்த்தை அவர் சொன்னாருன்னா, பீஷ்மர் சொல்வாரு, பார்த்தும் பார்க்காமல் இருந்த இந்த கண்களை, கேட்கும் கேட்காமல் இருந்த இந்த செவிகளை, பேச முடிந்தும் பேசாமல் இருந்த இந்த வாய்களை, தடுக்க முடிந்தும் தடுக்காத இந்த தோள்களை, வாழ எடுக்க முடிந்தும் எடுக்காத இந்த கைகளை, எழுந்து நடந்து தடுத்து நிறுத்த முடிந்தும் நிறுத்தாத என் கால்களை சுமந்த பாமோ என்னை விட்டு நீங்கணும்னா சூரியனுடைய ஒளிக்கற்றைகளால் இந்த அங்கங்கள் அத்தனையும் எரிய வேண்டும் என்று கேட்டார். உடனேதான் எருக்க நிலையை காட்டி, சூரியனுக்கே உகந்த இலை இந்த எருக்க நிலை, சூரியனுடைய அத்தனை சக்தியும் இந்த எருக்க நிலை இருக்கிறது. இதற்கு என்ன பெயர் தெரியுமா? அர்க்கபத்திரம் என்று பெயர் என்று சொல்லி தன் கைகளிலே வைத்திருந்த அந்த எருக்கன் இலைகளால் பீஷ்மர் தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த எருக்கன் இலைகளை கொண்டு அலங்காரம் செய்தார். அலங்காரம் செய்த பிறகுதான் பீஷ்மர் அமைதி அடைந்தார். அதற்கு பிறகுதான் தியானத்திலே ஆழ்ந்தார். தியானத்திலே ஆழ்ந்து அதற்கு பிறகு அந்த உயிர் அந்த உடலை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தார். பிரிந்தது. பிரிந்தவுடன் இந்த உடம்பிலே ஒட்டியிருந்த எல்லா அம்புகளும் உதிர ஆரம்பித்தது. தானாக உதிர ஆரம்பித்தது. அந்த உதிர்ந்த காட்சியை கண்ணன்ல இருந்து வியாசர்ல இருந்து சகல பேரும் பார்த்தார்கள். உயிர் போன உடனே இந்த உடம்புல உள்ள அம்புகள் தானாக உதிர ஆரம்பித்தது. உதிர்ந்த அம்புகள் அவர்கள் பார்த்து முடிப்பதற்குள்ளாகவே காணாமல் போனது. அந்த அம்புகள் அத்தனையும் மறைந்து போனது. இப்பொழுது பீஷ்மருடைய தலையிலிருந்து ஒரு ஒளி பிழம்பு புறப்பட்டு விண்ணை நோக்கி சென்றது. பீஷ்மருடைய ஆன்மா விண்ணுலகம் நோக்கி செல்கின்ற வியப்பை கண்ணனும் வியாசரும் கண்குளிர கண்டார்கள். அதை பார்க்கிறார்கள். பீஷ்மருடைய ஆன்மா விண்ணுலகை நோக்கி செல்கிறது. அந்த நேரம் தர்மன் அழுகிறார். இந்த பீஷ்மருக்குரிய சிரார்த்தத்தை செய்யறதுக்கு யாருமே இல்லையே. முதியோர்களுக்கு, வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு சிரார்த்தம் பிள்ளைங்க செய்யணும், அப்பதான் குலம் செழிக்கும். ஆனால் பீஷ்மருக்கு சிரார்த்தம் செய்யறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு தர்மன் அந்த இடத்துல அழுத உடனே வியாசர் ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க, இந்த உலகத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கெல்லாம் அது ஒரு விடை.
அவருக்கு சிரார்த்தம் செய்ய யாரும் இல்லையேன்னு வியாசர் என்ன அழகாக சொல்வார் பாருங்கள். நேர்மையான ஒழுக்கமான பிரம்மச்சரிகளுக்கும் வேதங்களே வகுத்தவர் வியாசர், அவர் வாயில பொய் இல்லை. என்ன அழகாக சொல்கிறார், நேர்மையும் ஒழுக்கமும் நிறைந்த பிரம்மச்சரிகளுக்கும் தூய்மையான துறவிகளுக்கும் சிரார்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். சிரார்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா செய்யணும்னு நினைக்கிறியா? ஒரு தாய் தகப்பன் மாண்டு போனா அவன் பிள்ளை செய்வான், ஆனால் பீஷ்மருக்காக இந்த உலகமே செய்யும் என்று சொன்னார். பீஷ்மருக்காக இந்த உலகமே செய்யும் என்று சொல்லி என்ன அழகா சொன்னார் பாருங்க. உத்தராயணத்துல தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 7வது நாள் தான் சப்தமி இல்லையா? உத்தராயணத்துல தை அமாவாசைக்கு பிறகு 7ஆம் நாள் சப்தமி வருகிறது. அந்த சப்தமி தான் ரத சப்தமின்னு பேரு. அந்த ரத சப்தமி அன்றுதான் சூரியன் தனது வடக்கு நோக்கிய பயணத்தை தொடங்குகிறார். தன்னுடைய வடக்கு நோக்கிய பயணம் ரத சப்தமி அன்றிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. இன்னொன்று, ரத சப்தமியிலிருந்து தான் தன்னுடைய ஒளிக்கற்றைகளுக்கு சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தை கூட்டுகிறார். அந்த ரத சப்தமி அன்று ஆடவர்கள் எருக்கன் இலையை தன்னுடைய தலைமையில் வைத்து அட்சதையும் விபூதியும் விட்டு கிழக்கு நோக்கி நின்று நீராடினால் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அவர்களை விட்டு விலகும். கன்னியர்களும் பெண்களும் அட்சதையுடன் குங்குமம் சேர்த்து எருக்க இலையின் மேல் தலையில் வைத்துக் கொண்டு நீராடினால் அவர்கள் வாழ்க்கையில் செய்த பாவம் எல்லாம் நீங்கும். அதற்கு அடுத்த நாள் அஷ்டமி, சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி. அந்த அஷ்டமி தான் பீஷ்டாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. அந்த பீஷ்டாஷ்டமி அன்றைக்கு யாரெல்லாம் பீஷ்மரை நினைத்து தர்ப்பணம் செய்கிறார்களோ, தன்னுடைய முதியவர்களை நினைத்து தர்ப்பணம் செய்கிறார்களோ, சிரார்த்தம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு வாழ்விலே சகல சௌபாகியங்களும் வந்து சேரும் என்பது நான் சொல்லக்கூடிய வாசகம் அல்ல, வேத வியாசர் சொல்லக்கூடிய வாசகம். சாதாரணமானதே அல்ல. அதை செய்தால் சகல புண்ணியங்களும் வாழ்க்கையில் நம்மை வந்து சேரும். அதற்கு பிறகுதான் இந்த நிலைகளை எல்லாம் கேள்விப்பட்ட பிறகுதான் என்ன அழகா அவருக்கு ஈமை சடங்குகள் நடந்தது. கங்கையிலே ஜலதர்ப்பணம் செய்தார்கள். கங்கையிலே ஜலதர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கங்காதேவி ஓடோடி வந்து அழுதாளாம் கிருஷ்ணர்கிட்ட. என் மகன் காலம் முழுவதும் பெண் சுகமே இல்லாமல் பிரம்மச்சரியாகவே வாழ்ந்தான். அவனுடைய உடம்பிலே ஒரு பெண் மூலமாக இருந்தவள் சிகண்டினி, சிகண்டி என்கின்ற பெயரிலே அம்பை எய்து அந்த அம்பு என் மகனுடைய உடம்பிலே தோய்ந்ததா என்று கங்காதேவி அழுதாளா. கண்ணன் சொன்னாரா, இல்லம்மா, அது சிகண்டினி போட்ட அம்பு அவர் வாங்கல, அத்தனையும் தனஞ்சயன் கொடுத்த அம்பு, தனஞ்சயனால் வீசப்பட்ட அம்புகளால் தான் பீஷ்மர் தளர்ந்து நின்றார் என்று சொன்னவுடன் அதோடு அமைதி கொண்டு கங்கா தன்னுடைய இருப்பிடம் நோக்கி சென்றாளா. பிரபாசனுக்கு வசிஷ்டரால் ஏற்பட்ட சாபம் அதோடு நிறைவு பெற்று பீஷ்மர் என்கின்ற ரூபத்திலே இருந்த பிரபாசன் வசுக்கள் உலகம் சென்று சேர்ந்தார் என்று பார்க்கின்றோமே. ஒரு கதாபாத்திரத்திற்குள்ளே என்ன கண்ணியமான செய்திகளை எல்லாம் நம்முடைய பாரதம் வைத்தது. வாக்கு என்று ஒன்று ஒருவருக்கு கொடுத்து விட்டால் உயிரே போனாலும், எத்தனை சோதனைகள் இடர்பாடுகள் வந்தாலும் அந்த வாக்கிலே நின்று அந்த சொல் வன்மையை, அந்த நாக்கு கொடுத்த அந்த வாக்கை, சத்தியத்தை காப்பாற்றுவதுதான் ஒவ்வொரு மானுடனுக்கும் அழகு என்பதையும் பிரம்மச்சரியத்தினுடைய ஒழுக்கத்தையும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்சி பீடத்தின் மேல் ஆசை இல்லை என்று சொன்னால், ஆட்சி பீடத்தை அலங்கரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை என்று சொன்னால், மற்றவர்களை ஆழவிட்டு பார்க்கக்கூடிய மனோபாவத்தை ஒருவன் பெற்றால் அவனுக்கு இந்த லோகம் அல்ல, முக்தி அவனுக்காக காத்திருக்கும் என்பதற்கு அற்புத செயலாகிய பீஷ்மர் ஒரு எடுத்துக்காட்டு என்று பார்க்கின்ற பொழுது, இப்பேற்பட்ட பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை மீண்டும் கடைபிடிப்பதற்காகவாவது, இப்பேற்பட்ட வாக்கை நிலைநாட்டுவதற்காகவாது, தந்தைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதற்காகவாது, கடைசி வரைக்கும் நேர்மை ஒழுக்கம் என்று உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த பீஷ்மரை போல இந்த மண்ணிலே பல பேர் நல்லதை சிந்தித்து வாழ வேண்டும் என்பதற்காகவாவது அந்த பீஷ்மர், அந்த அற்புத செயலோன் எப்போது வருவாரோ என்று உங்களைப் போல நானும் எதிர்பார்த்த இறைவனை வேண்டுகிறேன். அந்த அற்புத செயலோன் இந்த மண்ணுக்கு வர வேண்டும். பிரம்மச்சரியத்தினுடைய நேர்த்தியை இந்த மனித குலம் உணர வேண்டும்.
வாக்கிற்கு இருக்கக்கூடிய வலிமையை உணர்ந்து செயல்பட்டால் கலியுகம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக தடை உள்ளதாக இல்லாமல் எதிர்கொள்வதாக அமையும் என்கின்ற காரணத்தினால் அந்த பீஷ்மர் எப்போ வருவாரோ என்கின்ற ஏக்கத்தோடு அருமையான வாய்ப்பை நல்கிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அன்பர்களுக்கும் அருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும் சண்முகானந்த சபையை சார்ந்த அத்துணை பெரியோர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் உபதலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் ஒலிமொழி அமைத்து தந்த அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வை படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அடியேனுடைய சொற்பொழிவை செவிமெடுத்து பொறுமையோடு கேட்ட உங்கள் அத்துணை பேருடைய பாதார விந்தங்களையும் தொட்டு வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.